ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்மத்திலே அருமையான செய்தியை பகிர்ந்து கொள்ள பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்திருக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் இப்பொழுது நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். இயேசுவின் நாமத்தில் அவர்களை வரவேற்போம். நாம் கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு என்ன வருமா? ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும், ஜீவன் வரும். கர்த்தருக்கு பயப்படுறோமா எல்லாரும்? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா இல்லையா? இல்லை நிமிர்ந்து பாருங்கள், குனிஞ்சே பார்த்துட்டு இருக்காதுங்க, இங்கே பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா இல்லையா? ஆமாம். எப்படி பயப்படுறீங்க சொல்லுங்கள். எப்படி பயப்படுறீங்க? கர்த்தருக்கு எப்படி பயப்படுறீங்க? கேட்குதா? எப்படி பயப்படுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஒழுங்கா போகணும். போகலைன்னா என்ன, ஏதோ ஒன்று வந்துடும். ஜெபம் பண்ணணும் இல்லையா? டெய்லி ஜெபம் பண்ணலன்னா, ஐயோ இன்றைக்கி ஒழுங்காக ஜெபம் பண்ணவே இல்லை, என்ன நடக்க போகுதோ. அப்புறம் பைபிள் படிக்கலைன்னா, இப்படி ஒவ்வொன்றும் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி கேட்டு பழகிட்டோம். கர்த்தருக்கு பயப்படுறேன்னா என்னதோ சொல்லிட்டு ஏதாவது தப்பு செய்தால் சாமி என்ன செஞ்சிடும்? அடிச்சிடும், சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னா. அந்த ஒரிசாவில் வெள்ளம் வந்தது, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கிரகாம் பால் ஸ்டெயின்ஸை இந்த 2 பிள்ளைகளோடு அந்த ஜீப்பில் வச்சு எரித்து கொண்டுட்டாங்க. அப்போ உடனே எல்லாம் கிறிஸ்தவங்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்கள எரிச்சனால தான் அங்கே தண்ணி வந்து அழிச்சிட்டார் ஆண்டவர். அப்போ சென்னையில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் அந்த கிரகாம் பால் ஸ்டெயின்ஸும் பிள்ளைகளையும் எரிச்சதுனால அங்கே தண்ணியை விடல. அவங்க இந்த தேவனை வேண்டான்னு சொன்னாங்க. அவங்க எந்த தேவனை வச்சுக்கிட்டாங்களோ அந்த தேவன் தான் அவங்கள என்ன செய்தது? அழிச்சது. நம்முடைய தேவன் தண்டிக்கிற தேவன் அல்ல. அல்லலையா? நம்முடைய தேவன் என்ன தேவன்? நல்ல தேவன். அல்லலையா? அப்படி நம்ம தப்பு செஞ்சு ஜெபம் பண்ணாமல் அடித்து, பைபிள் படிக்காமல் அடித்து, உண்மையாக இல்லாமல் அடிச்சிருக்கணும்னா இங்கே எத்தனை பேர் நம்ம இருப்போம்? எனக்கு யாராவது இருந்திருக்க முடியுமா? ஒருத்தர் கூட இருந்திருக்க முடியாது. அல்லலையா? ஒரு இரக்கம் உள்ள தேவன். ஆனால் அவருக்கு பயப்படுறவர்களுக்கு என்ன உண்டா? மகிமை உண்டு, கனம் உண்டு, ஜீவன் உண்டு, எல்லா நன்மையும் கர்த்தர் கிருபையாக அளிப்பார். அல்லலையா? பாருங்கள், வேதம் சொல்லுது. ஏசாயா 66:2 வாசியுங்கள். ஏசாயா 66:2. ஏசாயா 66:2. இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறது என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணுமா? நடுங்கணும். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அப்படி இல்லைன்னா நம்முடைய பயம் அது ஒரு மாயையான பயமாக போயிடும். அல்லையா? அதனாலே நமக்கு எந்த பிரயோஜனமும் உண்டாகுது. நாம் கர்த்தருக்கு பயப்படுறோன்னு சொல்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக கேள்விகள், அநேக சந்தேகங்கள், அநேக குழப்பங்கள், அநேக போராட்டங்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பயம் அது உண்மையான ஒரு பயமாக இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 29:13 வாசிங்க.
ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, நாமெல்லாம் அவருக்கு பயப்படுற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அல்லையா? என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகலன்னா ஏதாவது நடந்துடும். இப்படி இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்ட அந்த பயங்கள் எல்லாம் மனுஷன் நமக்கு கற்பித்த கற்பனையாக இருக்குது. உண்மையான தெய்வ பயத்தை யாரும் என்ன செய்யலை, நமக்கு சொல்லி தரலை. உண்மையான தெய்வ பயம் இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுமா? என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், மகிமை உண்டாகும், எல்லாம் வரும், ஜீவன் உண்டாகும். அல்லையா? எத்தனை பேர் நம்ம இங்கே அப்படி ஒரு கனத்தோடு மகிமையோடு ஜீவன் உண்டா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்கள்? அல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய பயம் நம்மிடத்தில் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும்போது அது ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொண்டு வரும். அல்லையா? இன்றைக்கி வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து இந்த கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி அதை அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஐயும் 8ஐயும் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அடுத்த வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாக என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். நல்ல கவனமாக கேளுங்க. இனி கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் புரியும். பைபிளில் பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள். நல்லா கேளுங்க. கர்த்தர் யோசுவாவிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை மோசேயை எப்படி மேன்மைப்படுத்தி வைத்தேனோ, மோசேக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி கனம் கொடுக்குறாங்களோ அதே கனத்தை உனக்கும் தரும்படி இன்றைக்கு உன்னை நான் என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், மோசேக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன்தான் யோசுவா. அல்லையா? யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் யாவருமே ஒரு எதிர்ப்பும் சொல்லாமல் யோசுவாவை தங்களுக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். அல்லையா? ஒரு தலைவனாகிறது பெரிய விஷயம் கிடையாது. அல்லையா? நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் அந்த மோசேக்குள்ள கனமும் மோசேக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்த கீழ்ப்படிதலும் யோசுவாவுக்கு வேண்டுமென்றால் அதற்கு கர்த்தர் அவனை கனம் பண்ண வேண்டும். அல்லையா? அவனை மேன்மைப்படுத்த வேண்டும். அப்போ அந்த மேன்மை எப்பொழுது யோசுவாவுக்கு கிடைக்குதோ அதன் பிறகு தான் இந்த ஜனங்கள் அவனை என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவாங்க, அவனை மேன்மைப்படுத்துவாங்க, அவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். அல்லையா? காரணம் என்ன? மோசே ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்தவன். அல்லையா? லேவியர் என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அல்லையா? ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது அப்படியே ஜனங்கள் என்ன செய்தாங்க? கீழ்ப்படுகிறார்கள். அல்லையா? கீழ்ப்படுறீங்களா? ஊழியக்காரர் சொல்லும்போது கீழ்ப்படுறீங்களா இல்லையா? கேட்குறது புரிஞ்சுதா? ஊழியக்காரர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுறீங்களா? சரி, உண்மையாக சொன்னால் இல்லை, அப்படி தானே? ஆனால் கூட்டத்தில் சொன்னால் ஆமாம், அப்படி தானே? இப்படியா இப்படியா சொல்லுங்கள். அவர் எங்களுக்கு மச்சான் அப்படின்னு, அப்படி தானே? அவர் அண்ணன், அவர் சித்தப்பா, அவர் பெரியப்பா, மாமா, அவரை தெரியாதா? நாங்கள் சின்னதுலேருந்தே சேர்ந்து விளையாடினவங்க, ஓடினவங்க. புரியுதா உங்களுக்கு? இதனால் அநேகர் இன்றைக்கு என்ன செய்வதில்லை? ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, செவி கொடுப்பதில்லை. அல்லையா?
ஒரு லேவி கோத்திரத்திலிருந்து வந்த மோசேக்கு அந்த கனம் மகிமையெல்லாம் அப்படியே கிடைச்சது. காரணம் ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கென்று தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரத்தில் வந்தவன். ஆனால் யோசுவா அப்படி இல்லை. யோசுவா எந்த கோத்திரத்தில் வந்தவர் யாருக்கா தெரியுமா? சொல்லுங்கள், டக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். பைபிளில் சும்மா பைபிளே பார்த்து படிச்சுட்டு இருக்கீங்க எல்லோரும். இங்கே பாருங்கள், யாரோ திட்டுறாங்க என்ன? சரி பாருங்கள், யோசுவா எந்த கோத்திரத்துக்கு வந்தவர்? எப்ராயிம். சரியா? எப்ராயிம் கோத்திரத்துக்கு வந்தவர் தான் யோசுவா. மோசே எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அவர் அதுக்குரிய அந்த ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய அந்த கோத்திரத்தை வந்து, அதனால் அவருக்கு அந்த இயற்கையாகவே அந்த கனத்தை மகிமையும் கொடுப்பாங்க. இவர் எங்கேருந்து வந்தவர்? எப்ராயிம் கோத்திரம். எப்ராயிம் கோத்திரம் ஒரு நேரடியான கோத்திரம் அல்ல. எப்ராயிம் யாருக்கு கோத்திரம்? யார்? யோசேப்புடைய பிள்ளைகள். யார்? மனாசே, எப்ராயிம். நேரடி கோத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கா பிள்ளை. அப்பா சொன்னாலே கேட்க மாட்டாங்க, அப்பாவுக்கு பிள்ளை சொன்னால் கேட்பாங்களா? அப்படி இவரோட சுற்றி வளைச்ச ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தவர் தான் யார்? இந்த எப்ராயிம் கோத்திரத்தில் வந்த இந்த யோசுவா. யோசுவாக்கு அப்பாவுக்கு பேர் என்ன சொல்லுங்க? நூனின் குமாரனாகிய யோசுவா. நூனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நூன்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? சர்ப்பம்னு அர்த்தம். அல்லையா? சர்ப்பம்னு அர்த்தம். சர்ப்பம் என்கிற அர்த்தத்தை உடைய பேரை உடைய ஒருத்தருக்கு மகன் தானே யார்? யோசுவா. அவருக்கும் இந்த லேவி கோத்திரத்துக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஆசாரிய ஊழியத்துக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. அப்போ மோசே என்கிற ஒரு ஆசாரியனுக்கு ஜனங்கள் அவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவனுடைய ஆவிக்குரிய வார்த்தைக்கு என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். அதாவது ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும்போது அவன் ஜனங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு முன்பாகவும் சொல்ல முடியும். அதே ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலையும் போய் நிற்கணும். அதே ஜனங்களுக்காக கர்த்தரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அதே ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லணும். இல்லையா? மோசே அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். இங்கே யோசுவா தலைவனாய் வந்தபோது அவன் ஜனங்களை வழிநடத்தவோ ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கவோ ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய ஒரு தலைவனாக இந்த ஜனங்களை தகுதிப்படுத்த நடத்த யாருக்கு தகுதி இல்லை? யோசுவாவுக்கு தகுதி இல்லை. இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்காத, நீ பயப்படாத, நான் மோசே கூட இருந்தது போல் நான் யார் கூட இருப்பேன்? உன் கூட இருப்பேன். அல்லையா? இன்றைக்கி இங்கே வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆண்டோட பிள்ளை என்று சொல்லும்போது அநேகர் உங்களை கேவலமாக நினைத்துக்கலாம். கலங்காதீங்க. ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்னது போல சொல்கிறார், நான் உங்களோட கூட இருப்பேன். அல்லையா? உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை கனப்படுத்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை குறித்த ஒரு பயம் உண்டாகும்படி உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவோடு இருந்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை நம்பின பிள்ளைகளை, அவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு மகிமையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத சகல நன்மைகளையும் தருகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லையா? நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். அல்லையா? அல்லாமல் இந்த மனுஷர் கற்பித்த கற்பனையின்படி பயப்படுறதில்ல, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி உண்மையாக அதன்படி செய்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு உண்டாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லையா? அப்போ இந்த யோசுவா என்ன செய்தார்? யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்க.
யாத்திரையாகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதற்கு முதல் அடையாளம் அவன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு பயப்படுற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை நம்புகிறவர், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். அந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள், மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அவர்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே சபையை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேல் சபையை சேர்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் அதன் மத்தியில் இருக்கிற ஒரு யோசுவா மாத்திரம் எல்லாவற்றையும் பார்த்தோம், எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னா, ஆமென், சத்தமா சொல்லுங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்காதவங்க கர்த்தருக்கு பயப்படுறதில்லை. அவர்கள் மனுஷர் கற்பித்த கற்பனையின்படி இன்னைக்கு சர்ச்சுக்கு போலனா ஏதாவது நடந்துடும் பயந்து வரவங்க தான். அல்லையா? உண்மையான பயம் உங்களிடத்துல இருக்கும்போது யாரும் உங்களிடத்துல வந்து சொல்லாண்டா நீ சர்ச்சுக்கு வா, இன்னைக்கு ஆராதனைக்கு வா, எத்தனை மணிக்கு கூட்டம் நீ சொன்னா நீயே ஓடி வருவா. அல்லையா? எத்தனை பேர் சொல்லுங்க, கரெக்டாக இன்னைக்கு 9 மணிக்கு வந்தவங்க எல்லாம் கை வைத்துங்க. ஒரு பாட்டி மட்டும் 2 3 4 5 பேர் வந்திருக்கீங்க. நீ வந்தியா? சரி, ஓகே. மொத்தம் ஒரு 10 பேர் வந்திருக்கோம் 9 மணிக்கு. நானே கேட்க முடியாது, ஏன்னு சொல்லுங்க, நானே 10 மணி தான் வந்தேன். அல்லையா? சரி பாருங்க, 9 மணிக்கு ஆராதனைக்கு நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் சொல்லுங்க? 9:15, 9:20, 9:25. அதில் வேறு நீ மட்டன் வேறு எடுத்துட்டோம், அது வேவில்லை, சாப்பிடாமல் போகவே முடியாது. இப்படி பல போராட்டம் எல்லாம் பண்ணி எத்தனை மணிக்கு வந்து சேர்றோம்? நமக்கு எந்த டைமுக்கு வர முடியுமோ சொல்லுங்கள், அந்த டைமுக்கு வந்து சேர்றோம். ஏன் சர்ச்சுக்கு வந்தீங்க சொல்லுங்கள்? லேட்டானாலும் ஏன் வந்தீங்க? இன்றைக்கி லேட் ஆகிட்டு போவான்டா, அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு ஏன் வீட்டில் இருக்காமல் வந்தீங்க? அந்த ஆள் எதாவது சொல்லுவார், இனி ஃபோன் பண்ணுவார், வீட்டுக்கு வேறு வந்துடுவார். இதெல்லாம் வராமல் இருக்க, நான் அதில் போய் தலையை காட்டிட்டு வந்துட்டோம்னா இனி ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. அப்படி தானே? ஒரு வாரத்துக்கு இனி சல்லியம் பண்ண மாட்டார். அடுத்த புதன்கிழமை வேலைக்கிழமை அதை எதையா சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு போகலன்னா என்ன ஆயிரும்? நோட்டட் ஆயிரும். அல்லையா? அல்லையா? இல்லைண்ணா உண்மையை சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை கனம் பண்ணி ஓடி வந்தோன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படி வந்தோன்னு சொன்னால் எத்தனை மணிக்கு வந்திருக்கணும் சொல்லுங்கள்? எத்தனை மணிக்கு வரணும்? 8:55 உள்ளே வந்திருக்கணும். 9 மணிக்கு வரைக்கும் அவர் உங்களோடையும் பெரிய ஆள். இது எப்படி தெரியுமா? அவர் வந்து இங்கே இருப்பாராம், நீங்கள் 9:30, 9:45, 10 மணிக்கு வருவீங்க. அப்போ யார் பெருசு சொல்லுங்க? ஏசு பெரியவரா நீங்கள் பெரியவரா சொல்லுங்க? ஏசு பெரியவர்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? ஒரு சினிமா நடிகர் 9 மணிக்கு வரான்னு சொல்லிட்டு காலைல 4 மணிக்கே எழும்பி போய் நின்று எத்தனையோ பேர் செத்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லையா? 10:30 மணிக்கு ட்ரெயின்னா வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? ஏன் போங்களாம், 10:15, 10:30 போங்களாங்க. 10:30 மணிக்கு ட்ரெயின், 10:30 மணிக்கு போவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? ட்ரெயின் உங்களோட பெரிய ஆள், அவர் பேருவார். அல்லையா? ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு 9 மணி ஃப்ளைட்னா எத்தனை மணிக்கு போகணும்? எத்தனை மணி? 7 மணிக்கா? 6 மணிக்கு
3 மணிக்கூருக்கு முன்னாடி போகணும். அது ஏன் இப்போ கரெக்ட் டைமுக்கு போங்களாம், இல்லை கரெக்ட் டைமில் முன்னாடி போங்க, ஒரு 1/2 மணிக்கூர் முன்னாடி போங்க, ஏற்ற மாட்டாங்க உள்ள. புரியுதா நான் சொல்கிறது? ஏன் ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளை 10 மணிக்கு டீச்சர் வருவாங்க, போயில 10:30 போனால் அப்போ சும்மா இரு சொல்லிட்டு அனுப்பி விட்டு பாருங்க, நீங்கள் லேசாக தான் அடிப்பீங்க. ஏன் அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஏன் கரெக்டாக போகிறீங்க? ஏன் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் சொல்லுங்கள்? ஏன் அதுக்கு இவ்வளோ கனம்? ஆனால் கர்த்தரை தேடுறதுக்கு என்ன தெரியுமா? போகலாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதி உள்ளவருங்க, அவர் ஒன்றையும் மறக்க மாட்டார், அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. நீ மற்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுற, நீ மற்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற, உலக காரியத்துக்கு எவ்வளவு, ஆனால் கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி இங்கே வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. அல்லையா? கர்த்தருடைய சமூகம் வந்து பொய் சொல்கிறீங்க. ஏசப்பா தான் எங்களுக்கு எல்லாம், ஏசப்பா தான் உங்களுக்கு எல்லாம்னா நீங்கள் 9 மணிக்கு வீட்டில் இருக்க மாட்டீங்க. அல்லையா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருக்குரிய கணம் எங்கே? மத்தேயுல மல்கியால இருக்கு, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நீ இந்த நசல் கொண்டதையும் கால் ஒடிஞ்சதையும் கொண்டு உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்னை ஏற்றுக்கொள்வானா? அல்லையா? காணிக்க போட கசங்கின நோட்டை கொண்டு போடுறோம், கேட்க மாட்டாங்க. பஸ்ஸில் ஒரு கண்டக்டர்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுங்க, கிழிஞ்ச நோட்டை கொடுங்க, சொல்ல புரியுதா? பிதா கனம் தெய்வமானால் அவருக்குரிய கனம் எங்கே? நீங்கள் இவ்வளோ தூரம் கர்த்தரை நம்புறீங்க, கர்த்தருக்கு பயப்படுறீங்க, கர்த்தரை கனம் பண்ணுறீங்கன்னா 9 மணிக்கு ஆலயம் ஆராதனை எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? 8:55 வரணும், அட்லீஸ்ட் 8:59 உள்ள வரணும். போனால் போட்டு 9க்காவது வரணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லலாம், நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். சும்மா அந்த அவ்வளோ 12 லட்சம் 20 லட்சம் ஜனங்களில் ஒரு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. அல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஏன் ஒரு 2 பேர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அல்லையா? பாருங்க, வேதம் சொல்லுது, யோசுவா என்கிற வாலிபன், ஆமென், அவன் கிழவன் கிடையாது, அவன் எல்லாம் அனுபவிச்சு முடிச்சவன் கிடையாது, அவன் வாலிப பிராயத்தில் தன் சிருஷ்டிகரை நேசித்தான். அல்லேலூயா. தன்னுடைய இளமை பருவத்தை கர்த்தருக்காக கொடுத்தான். அவன் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான், கர்த்தரை கனம் பண்ணினான், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை மிகவும் மேன்மையா எண்ணினான். யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தரை மேன்மையா என்றீங்களோ, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஜனங்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு மகிமையும் கனமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் உண்டாகும். அல்லேலூயா. மோசே கூட இருந்ததுனால இல்லைங்க, அவன் கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்தான். அல்லேலூயா. மோசே கூட இருந்தால் ஒரு தகுதி தான். என்ன தகுதி? தலைவனாக இருக்க முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நின்று ஜனங்களுக்காய் கர்த்தரோடு பேசவும், கர்த்தர் பேசுவதை ஜனங்களுக்கு சொல்லணும்னா அவன் கர்த்தருக்கு பயப்பட்டால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. பாருங்க, யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியவே இல்லை. முதலிடம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு. அவனுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, ஆமே, அவனுக்கு அண்ணன் தம்பி இருந்து, அவனுக்கு மனைவி இருந்து, எல்லாம் இருந்து, ஆனால் எல்லாவற்றையும் விடவும் மேலாக கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்தான். அல்லேலூயா. பிரியாது இருந்தான்னா என்ன? பிரியாது இருந்தானா என்ன? ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை விட்டு அவன் பிரியலை. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட உலக காரியத்துக்கு அவன் என்ன செய்யலை? இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை அவன் கனம் பண்ணாமல் இருக்கவே இல்லை. எப்பொழுதும் கர்த்தரை கனம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, ஒன்றை நான் அந்த ஜனங்கள் முன்பாய் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஒன்றை கனம் பண்ணுவேன். எப்படி மோசே கூட இருந்தனோ, எப்படி மோசையை கனம் பண்ணனோ, எப்படி மோசே இந்த ஜனங்கள் கனம் பண்ணார்களோ, எப்படி மோசைக்கு இந்த ஜனங்கள் செவி கொடுத்தார்களோ, அப்படி உனக்கும் செவி கொடுக்கும்படி இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் இன்றைக்கு உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தணும்னா, கர்த்தர் நம்மை கனம் பண்ணணும். உங்களை சுற்றிலும் இருக்க ஜனங்கள், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் சபையில் நீங்கள் கனமடையணும்னா ஒரே
ஒரு வழிதான், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ கேட்கும்போது அடுத்த வாரம் எப்படியா 9 மணி முன்ன வரணும்னு தோணுச்சா இல்லையா? அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரை பாஸ்டர் சொல்லிக்கிற முழங்கால் யுத்தத்துக்கு எல்லோரும் வீட்டுக்கு ஒரு ஆளை கூட்டு, எல்லோரும் கூட்டு வந்துருங்க, இடம் நிறைஞ்சு போயிடும். அப்படிதானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு கனம் கொடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை வாழுங்க. தாவீது என்ன சொல்றாரு? அவர் சமூகத்தை நித்தமும் தேடுவேன், வாஞ்சிப்பேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயர்த்தணும்னா, கர்த்தருக்கு நீங்கள் பிரயோஜனமுள்ளவர்களாய் மாறணும்னா, உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாய் மாறணும்னா, உங்கள் வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறப்படமாய் மாறணும்னா, கர்த்தருடைய சித்தம் செய்ய கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளணும்னா, நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தும் போது எந்த ஒரு மனுஷனும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். யோசுவாவுக்கு ஒன்று செய்து யோசுவாவுக்கு ஒன்று சொல்லி உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறல்ல, யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 27:18 வாசிங்க. என்னாகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய, போதும் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர். மோசேட்ட சொல்றாரு, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தபோது அவனுக்கு கிடைத்தது என்ன? கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க? சொல்லுங்க, பெற்றிருக்கீங்களா? ஹலோ, கேட்குதா? நான் கேட்குறது கேட்குதா எல்லாருக்கும்? வேதம் சொல்லுது, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. இது வேற யாரும் சொல்லலை, சொன்னவர் யாரு? கர்த்தரே சொன்னார். அப்போ யோசுவா என்னத்தை பெற்றிருந்தான்? ஆவியை பெற்றிருந்தான். அல்லேலூயா. ஏன் பெற்றுக்கொண்டான்? அவன் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அல்லேலூயா. அவன் கர்த்தரோடு இருந்தான். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனை பேர் சொல்கிறீங்க, நாங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கணும்? அல்லேலூயா. பெற்றிருக்கீங்களா? பெற்றிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. என்னதோ சொல்ல வரீங்க, எனக்கு கேட்கல. ஆன்னு சொல்கிறீங்க. ஆவியா என்னது அப்படின்னு இல்லை, ஆமாம் அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. கேட்குறது புரிஞ்சுதா? ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஆமே. அவர் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபையனத்துக்கு முன்பாக நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அல்லேலூயா. ஆவியை பெற்றிருக்கிற மனுஷனை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அவனை கனம் பண்ணி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தா கர்த்தர் அவனை இஸ்ரவேல் சபை அனைத்திற்கு முன்பாக உயர்த்தி வைத்தார். அங்கே ஆசாரியர்கள் இருந்தார்கள், அங்கே தேவ ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு மேலாக கர்த்தர் யோசுவாவை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? யோசுவா கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியை பெற்றிருக்கீங்க இப்போ சொல்லுங்க? அல்லேலூயா. பெற்றிருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. பெற்றிருக்கீங்களா? உண்மையிலே சும்மா கேட்க
ரகசியமாக கேட்குறேன், பெற்றிருக்கீங்களா இல்லையா? ஏதாச்சும் சொல்லுங்களேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆவியை பெற்றீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவன் இவ்வளோதான். உங்கள் சிந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ வீட்டில் போனால் இனி மட்டன் கறியை பார்க்கணும், ஐயோ அவர் வருவார், நாளைக்கு அங்கே போனோம் இங்கே கோயிலில் இருந்துட்டு என்ன சிந்தை தான்? ஃபுல்லாக மாம்சத்தின் சிந்தை. நாளைக்கு பேப்பர் திருத்தணும், நாளைக்கு அந்த பிள்ளையை பார்க்கணும், இந்த பிள்ளையை பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், சோறு வைக்கணும், நாளைக்கு ஃபீஸு கட்டணும். இதே சிந்தையில் சர்ச்சுக்கு போனால் எதாவது நடக்கானுங்க வந்து இருந்துட்டு சிந்திச்சுட்டு சொல்கிறது நம்மெல்லாம் யார்? ஆவிக்குரியவர்கள். இந்த சிந்தை இருந்தது ஆவிக்குரிய சிந்தை இல்லை, இது மாம்சத்துக்குரிய சிந்தை. அல்லையா? தேசத்தை வேவு பார்க்க 12 பேர் போகிறாங்க. அல்லையா? அவங்க போய் பார்க்குறாங்க, எல்லாம் 12 அடி உயரம், 7 அடி 8 அடி உயரம், எல்லாம் ராட்சச மாதிரி இருக்காங்க. அவங்க பொய் சொல்லலை. அல்லையா? அவங்க பொய் சொல்லவே இல்லை. அவங்க பார்த்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் பயங்கர கெடியும் நெடியுமான மனுஷர்கள். அவங்க பார்வைக்கு நம்மெல்லாம் வெட்டுக்கிளி போல் சின்னதாக இருந்தோம், அவங்க நம்மளை நிர்மூலமாக்கிடுவாங்க. அது உண்மை. அல்லையா? ஆனால் இந்த 2 பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. நடக்காது, ஆனால் என் தேவனால நடக்கும். என் கூட இருக்கிற இயேசுவினால அது நடக்கும். இது பெரிய பிரச்சனை, இதை மேற்கொள்ள முடியாது, ஆனா இயேசுவினால எல்லாம் கூடும். அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஆவிக்குரிய சிந்தனை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்ச சிந்தனை என்ன, இவனுக்கு என்ன இவன் சொல்லுவான், நாளைக்கு நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். காய்ச்சலும் தலைவலியும் வந்தால் தானே தெரியும், அப்படி தானே? அல்லேலூயா. வருங்க, முடியாது தான், பெரிய காரியம். ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 12 பேர்ல 10 பேர் சொன்னாங்க இது முடியாதுன்னு, 2 பேர் சொன்னாங்க இது ஈஸி. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? யோசுவா ஆவியை பெற்ற புருஷன். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்தது தேவனுடைய ஆவி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவன் என்ன இருக்கணும்? கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கணும். கர்த்தருடைய ஆவியை பெற்றவனா எப்படி? எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செங்கடல் வந்தது, பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறார், செங்கடல் வழி திறக்கும். யோர்தான் வந்தது, யோர்தான் வழி விலகும். எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஊடாதது எல்லாமே என் தேவனால கூடும். இதான் ஆவிக்குரிய சிந்தை. எத்தனை பேர் இது இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோசுவா பெற்றிருந்தான், அவன் ஆவியை பெற்றவனா சொன்னான், பயப்படாதீங்க, கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அதாங்க ஆவிக்குரிய மனுஷன். அடுத்து இன்னொன்று வாசிங்க, என்னாகமம் 32:11 வாசிங்க. என்னாகமம் 32:11. உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அல்லேலூயா. எத்தனை பேர்? 20 லட்சம் பேர்ல எத்தனை பேர் போனாங்க கானானுக்குள்ள? 2 பேர். ஏன் அந்த 2 பேரும் போனாங்க? வசனம் என்ன சொல்லுது? உத்தமமாய் அவரை பின்பற்றினாங்க. அல்லேலூயா. யாரை பின்பற்றினாங்க? தேவனை உத்தமமாய் பின்பற்றினாங்க. தேவ பிள்ளைகள் எங்க பாருங்க, எல்லாம் எங்க கேளுங்க. எத்தனை பேர் கர்த்தரை உத்தமமா பின்பற்றுறீங்க? சொல்லுங்க. உத்தமம்னா என்ன தெரியுமா? குற்றம் சாட்டப்படாதவர்களாய். ஆமென். நம்மளை குறித்து வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது. அப்படி குற்றம் சாட்டாதவர்களா எத்தனை பேர் தேவனை பின்பற்றுறீங்க? அல்லையா? தானியேல்ங்கிற ஒரு மனுஷன் சொன்னான், எப்படி சொன்னான்? ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு ஒன்றும் செய்யவில்லை. கான்ஃபிடென்ட். நான் அப்படி நடக்கலை, என்னை குறித்து இன்னொருத்தங்க குற்றம் சாட்டுற அளவுக்கு நான் நடக்கலை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ காணிக்க செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரன் ஒருவனுக்கு குறை உண்டாயிருந்தால் உன் காணிக்கையை நீ என்ன செய்யாண்டா? செலுத்தாண்டா. அங்கேயே வச்சுட்டு என்ன செய்? நேர போய் அவனை பார்த்து அவன் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வந்து என்ன செய்? உன் பேரில் யாருக்கோ குறைந்தில்லை,
புரியுதா உங்களுக்கு? நமக்கு யார் பேரிலே குறை இருக்கிறதில்ல, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு இருந்தேனா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லையா? பாருங்கள், அப்படியெல்லாம் இருந்தபடினால வேதம் சொல்லுது, யோசுவா கர்த்தருக்கு பயந்தான். அல்லையா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தான், கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தான், உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். அல்லையா? அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு உனக்கு இருக்கிற கனத்தை கொடு. அந்த அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. யோசுவா 3:8 வாசிங்க. இப்போ யோசுவா 3:8 வாசிங்க. எகிப்திலிருந்து 3:8 உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணி ஓரத்து சேரும்போது யோர்தான் நில்லுங்கள் என்று கட்டளை. இப்போ பாருங்க, ஏற்கனவே அந்த ஜனங்கள் மிகவும் பொல்லாத ஜனங்கள். அல்லையா? யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். மோசேட்டே சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப துள்ளாதீங்க, உங்கள் கூட மட்டுமா கர்த்தர் இருக்கிறார், எங்கள் கூட இல்லையா? துள்ளுனாங்க. மோசேக்கே எதிர்த்து நின்றவர்கள். அல்லையா? மோசேட்டே சொன்னாங்க, ஆசாரியப்பட்டம் உனக்கு மட்டும்தான் உள்ளதா? எங்களுக்கும் உள்ளது. அல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆசாரிகளை பார்த்து யோசுவா சொல்கிறான், நான் சொல்கிறபடி கேளு, அங்கே போய் நில்லு. அல்லையா? அல்லையா? நல்ல கவனமாக கேளுங்க, இனிதான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி போய் யோர்தானில் கால் வச்ச உடனே தண்ணி நின்றுச்சு. அல்லையா? போராட்டம் தீர்ந்தது, அந்த பெரிய ஆபத்து தீர்ந்தது, வழி திறந்தது, தடைகள் மாறினது, ஜனங்கள் ஈஸியாக முன்னேறி போனாங்க. நல்லா கேட்டுடுங்க, உங்கள் ஊழியக்காரர் தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற, உங்களுக்காக கர்த்தருக்கு முன்பாய் திறப்பில் நிற்கிற உங்கள் தேவ ஊழியர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள் மாறும், தடைகள் நீங்கும், வழிகள் பிறக்கும். கர்த்தர் அற்புதமாக உங்களை முன்னேறி செல்ல கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எப்ராயிம் கோத்திரத்தில் இருந்த, ஒரு மாற்று கோத்திரத்தில் இருந்த ஒரு தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வந்து இந்த ஆசாரியர்கள் அவளுக்கு கீழ்ப்படியும்படிக்கு தேவன் யோசுவாவை உயர்த்த காரணம், அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு மகிமையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஜீவனையும் தருவார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரசங்கம், கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்குன்னு நான் இங்கே முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த யோசுவாவோடு கூட இருந்து கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு சொல்ல கேட்டு கர்த்தர் ஒரு சூரியனையே நடுப்பகல் முழுவதிலும் வானத்தில் நிற்க வைத்தவர் தான் இந்த யோசுவா. அல்லேலூயா. அவன் இருந்த 3 காரியங்களை அறிந்து கொள்ளுங்க. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், அவன் ஆவியை பெற்றிருந்தான், அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் இந்த கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கீங்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துமே வைராக்கியமும் வாஞ்சியும் தவனமாக இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கனத்தை கொடுப்பார், மகிமையை அருளுவார், ஜீவனை கொடுப்பார். ரிக்காராபாலாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டியதுதான். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, ஜீவன் பெற்றவளாய் மரிக்கும் போது ஜீவனை திரும்பவும் பெற்றுக்கொள்வோம். மரித்தவளாய் நாம் மரித்தோம் என்றால் திரும்ப அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும் போது அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவருக்கு பயப்படுறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை நம்புகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ராஷாந்தா ராகாலபா. எல்லாரும் வாய்களை திறந்து அவரை துதிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவரை போல நல்ல தேவன் இல்லை. அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இந்த பூமியை நிதானத்தோடு நீதியோடு நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் கனத்தையும் மகிமையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருக்கு பயப்படுற பயம் நமக்கு உண்டாகணும். எல்லாரும் வாய்களை திறந்து
ஓரிமானா ஷிக்கலாபா சந்துலாராபா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் துதித்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற விசேஷ ஆசீர்வாதங்களை குறித்து நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அதற்கு உதாரணமாக ஜோசுவாவை தேவதாசர் முன்னிறுத்தி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருந்ததல்லவா? பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு உரிய பயம் என்ன? ஏதோ சும்மா பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இஷ்டம் போல வாழ்றதல்ல தெய்வ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கனப்படுத்துவார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு வாலிபன் தான் அந்த ஜோசுவா. அதே போல ஆலயத்தை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆலயத்தை எவ்வளவு நீங்கள் மேன்மையாக எண்ணுறீங்களோ பாருங்கள், ஆலயத்தை நேசித்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மேன்மை உண்டு. ஒரு தாவீதை குறித்து பாருங்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படிதான். அதே போல் இரண்டாவது, அதே தேவனுடைய மனுஷன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவராக இருந்தார். மூன்றாவது பார்க்கிறோம், உத்தமமான ஒரு மனுஷனாயிருந்தான். இப்படிப்பட்ட கிருபையை பெற்றீர்களானால் நிச்சயமா உங்களுக்கு கனம், மகிமை, மேன்மை எல்லா நன்மைகளாலும் தேவன் உங்களை நிரப்பி உங்களை அபிஷேகித்து உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு மகிமையாக தேவன் உங்களை மாற்றுவது நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒருவேளை எனக்கு பின்னணி இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு சரியான ஆலோசனைக்கு சரியான ஆட்கள் இல்லை, நீ தனிமையாக இருந்தால் கூட போதும். நீ உண்மையாக இருப்பாயானால், ஆண்டுடைய ஆலயத்துக்கு உண்மையாக இருப்பாயானால், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பாயானால் நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி சோத்தரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே, உங்கள் மகிமையின் வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, மகிமை, கனம், ஐஸ்வர்யம், ஆண்டவரே, அந்த விசேஷித்த நன்மைகளை பெற எங்களையும் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஆலயத்தை நேசிக்க, கனப்படுத்த, உங்களுடைய வார்த்தைகளை கனப்படுத்த, உங்கள் சமூகத்தை கனப்படுத்த, தேவ காரியங்களை கனப்படுத்த, உம்மை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஐயா சோத்திரம். ஒவ்வொரு மீதும் ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் மீது அபிஷேக வல்லமை இறங்கட்டும். அவருடைய ஆவிக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாவதாக, சரீரங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆவியின் சிந்தை உடையவர்களாக அபிஷேகம் பண்ணுங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, உத்தமமாய் உம்மை பின்பற்றி வாழ கிருபை தாரும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. யாரும் உடைய கூடாரத்தில் தங்க முடியும்? உத்தமமாய் நடக்கிறவர்கள் தான் தங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகிமையினால் பிள்ளைகளை நிரப்புங்க. கைகளை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருவார்த்தை ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகள், செய்தியை பார்க்கிற தேவ ஜனங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேட கிருபை தாருங்க. உம்மை கனப்படுத்த கிருபை தாருங்க. உங்கள் சமூகத்தை விட்டு பிரியாத ஒரு பாக்கியத்தை கொடுங்கப்பா. எல்லாரையும் அப்படி அபிஷேகிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும் உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்களோடு கூட என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.